அரசு பேரறிஞர் அண்ணா பட்டு கைத்தறி நெசவு கூட்டுறவு சங்க தலைமை விற்பனை நிலையத்தை தனியார் பட்டு சேலை நிறுவனம் கையகப்படுத்தியதை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் தமிழக அரசு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாநகராட்சி உட்பட்ட பட்டு சேலை விற்பனை நிலையமாக விளங்கும் காந்தி சாலையில் 500க்கும் மேற்பட்ட பட்டு சேலை விற்பனை கடைகள் செயல்பட்டு வருகிறது. இதில் அரசு சார்பில் 22 கூட்டுறவு கைத்தறி நெசவு பட்டு சேலை விற்பனை சங்கங்கள் இயங்கி வருகின்றன. அரசு கூட்டுறவு பட்டு சேலை விற்பனை நிலையங்கள் 53 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டுக்கு ₹16 கோடி லாபம் ஈட்டக்கூடிய முதன்மையாக விளங்கும் அரசு கூட்டுறவு சங்கங்களே ஒரே கூட்டுறவு சங்கமாக இயங்கி வரும் பேரறிஞர் அண்ணா பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் இயங்கி வருகிறது. விற்பனை நிலையம் வாடகைக்கு இருந்து வந்த நிலையில் தற்பொழுது 11,000க்கு மாத வாடகை செலுத்தி வருகிறது. இந்த கூட்டுறவு சங்கத்தில் 3,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உறுப்பினராக இந்த கூட்டுறவு சங்கத்தை நம்பி பட்டு சேலை உற்பத்தியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காஞ்சிபுரம் காந்தி சாலையில் உள்ள பிரபல தனியார் பட்டு சேலை நிறுவனம் காந்தி சாலையில் உள்ள பல்வேறு அதிக விலை கொண்ட இடங்களை வேற எந்த ஒரு நபரும் பெரிய விற்பனை நிறுவனம் வாங்காத அளவிற்கு பெரிய இடங்களை விலைக்கு வாங்கி கையகப்படுத்தி உள்ளனர். இந்நிலையில் அரசு கூட்டுறவு சங்கங்களில் விற்பனை அதிக அளவில் நடைபெறும் அண்ணா கூட்டுறவு சங்க விற்பனை நிலையத்தை இடத்தின் உரிமையாளரிடம் அதிக தொகை கொடுத்து அந்த இடத்தை விலைக்கு வாங்கி மாதம் ₹11,000 வாடகை செலுத்தி வந்த நிலையில் தற்பொழுது அந்த விற்பனை கடைக்கு ₹4.8 லட்சம் வாடகை செலுத்த வேண்டும் என நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே நெசவாளர்கள் வாழ்வாதாரம் அகல பாதாளத்திற்கு சென்றுள்ள நிலையில் தற்பொழுது விற்பனை செய்யப்படும் அண்ணா பட்டு கூட்டுறவு விற்பனை நிலையத்தை தனியார் நிறுவனம் விலைக்கு வாங்கி அதிக வாடகை செலுத்துவதை கண்டித்து காஞ்சிபுரம் காந்தி சாலையில் உள்ள பெரியார் தூண் அருகே 500க்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் தமிழக அரசு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு ஈடுபட்டு வருகின்றனர். பேரறிஞர் அண்ணா பெயரில் உள்ள அரசு கூட்டுறவு சங்கத்தை தமிழக அரசு மீட்டு தர வேண்டும் என நெசவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் வேண்டுகோள் விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் நெசவாளர்கள் வாழ்வாதாரத்தினை காத்து தருமாறும் இதற்கான தனிக்குழு அமைப்பு விசாரணை செய்து மீட்டு தருமாறும் கேட்டு மனு அளித்தனர். இதில் தமிழ்ச்செல்வன் சங்கத்தின் முன்னாள் தலைவர் விஸ்வநாதன், முருகன், பட்டு கூட்டுறவு சங்க தலைவர் முத்துச்செல்வம் உள்ளிட்ட நெசவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். நடத்தி மத்திய மாநில அரசுக்கு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணி அந்த ஏற்பாடு பண்ணி பல சங்கங்கள் உறுப்பினர்களுக்கு அதிகபட்ச போனஸ் பெற்று தந்தது. அவருடைய வரலாறு நிறைய அத்தகைய தலைவர் பெயரில் அவர் ஆரம்பித்த அந்த கூட்டுறவு சங்கம் இன்று இப்படிப்பட்ட மிக கடினமான ஒரு காலகட்டத்தில் இதை உருவாக்கி சங்கத்தில் நெசவாளர்களின் போன்ற அரசு நெசவாளர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் படிப்படியாக இந்த உலகம் முழுவதும் உள்ள பட்டு சேலை உடுத்துகின்ற மக்கள் மத்தியில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் பெயரிலான இந்த கூட்டுறவு சங்கம் அறிஞர் அண்ணா பட்டு கூட்டுறவு சங்கத்தின் காந்தி ரோடு 1971 துவங்கப்பட்ட விற்பனை கூடத்தில் மாதம் ₹11,000 வாடகை செலுத்தி வந்த நிலையில் காஞ்சிபுரத்தை சார்ந்த தனியார் பட்டு நிறுவனமான பாபு சில்க்ஸ் கிரயம் பெற்று ஒரு வழக்கு ஒன்றை போட்டு அந்த வழக்கிலே மாதம் ஒன்றிற்கு ₹4,85,000 வாடகை தர வேண்டும் என்றும் 79 மாத வாடகை நிலுவையாக ₹3,82,00,000 தர வேண்டும் என்றும் ஒரு உத்தரவை பெற்றார்கள். அந்த உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்திலே பட்டுக்கூட்டுறவு சங்கம் சார்பாக வழக்கு தாக்கல் செய்து அதிலே 90 லட்சத்தை மாத்திரம் போர்ட் டெபாசிட்டாக செலுத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவை பெற்றோம். அதன் மாதிரி டெபாசிட் செய்யப்பட்டது. உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டிலே அவர்கள் மேல்முறையீட்டு சென்றிருக்கிறார்கள். அதை சங்கம் எதிர்கொள்ள தயாரான நிலையில் லோக் அதாலத் என்கின்ற சமரச தீர்வு மையத்திலே கடந்த மாதம் இடத்தை கண்டிப்பாக காலி செய்ய வேண்டும் என்று மேலாண்மை இயக்குநர் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டது. இதை அறிந்து கடந்த 2ஆம் தேதி பொது பேரவை கூட்டம் என்கிற ஜெனரல் பாடி கூட்டத்திலே அனைத்து உறுப்பினர்களும் சங்கத்தின் இடத்தில் வாடகையை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் தொடர்ந்து அந்த சங்கம் அந்த கட்டடத்திலேயே இயங்குவதற்கு அந்த சங்கத்தில் குறைந்தபட்சம் ஒரு 2000 சதுரடியை புதிய கட்டிடமாக அமைத்து புதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தி வழங்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளையும் அந்த சங்கத்தின் குட்வில் என்கின்ற அந்த நற்பெயரை தங்கள் இழக்கும் பட்சத்தில் ₹5 கோடி அவர்கள் நஷ்டீடு தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை அடங்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதுபோல காஞ்சிபுரத்தில் வாழ்கின்ற அனைத்து நெசவாளர்களுக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த ஒரு மாபெரும் அநியாயத்தை வெளிக்கொணர வேண்டும், அதற்கு ஒரு அரசின் கவனத்தை ஈர்க்கும் கூட்டமாக நடத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது.
அதன் அடிப்படையில் இன்று காலை 10 மணி முதல் 12 மணி வரை காஞ்சி ரோட்டிலே அந்த விற்பனை வளாகத்துக்கு எதிரிலே காஞ்சிபுரத்தை சார்ந்த அறிஞர் அண்ணா பட்டுக்கூட்டுறவு சங்க நெசவாளர்கள் மாத்திரமல்லாமல் அனைத்து பட்டுக்கூட்டுறவை சார்ந்த நெசவாளர்கள் மற்றும் அந்த பட்டுக்கூட்டுறவு சங்கத்தில் இருந்த நிர்வாகிகள் போன்றவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். எங்களின் ஒற்றை கோரிக்கையாக அந்த சங்க வளாகம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கவன ஈர்ப்பு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர்கள் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இயக்குநர்கள் அவர்களுக்கும் தெரிவிப்பதற்கு நாங்கள் எங்கள் பிரதிநிதிகள் செல்ல இருக்கின்றோம். ஆகவே தயவு செய்து அந்த சங்கத்தை எங்களுக்கு மீட்டு தந்து நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அன்புடன் கோரிக்கை வைக்கின்றோம். நன்றி.